பிறந்த மொழிகளுக்கு நடுவே சிறந்தே பிறந்த தாய்மொழியான தமிழ் மொழியை வணங்கி அவையோர் அனைவருக்கும் என் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் வினோதினி. நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இன்று நான் கல்வியின் சிறப்பம்சங்கள் சிலவற்றை கூற வந்துள்ளேன். உலகத்தில் மனிதருக்கு கல்விதான் சிறந்த செல்வமாகும். மனிதர்களுக்கு உயர்வான எண்ணங்களும் உன்னதமான குணங்களும் வேண்டுமாயின் கல்வி என்பது அவசியம். இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் ஒன்று என்றால் அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்றால் நெல்சன் மண்டேலா. மன்னனும் மாசர் கற்றோனும் சீர்தூக்கி மன்னனின் கற்றோன் சிறப்புடையார் மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு தான் சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிறது மூதுரை. அதாவது ஒரு மன்னனையும் நன்றாக கற்றிருந்த ஒரு ஒப்பிட்டு பார்த்தால் மன்னனை விட கற்றோரை சிறந்தவராக கருதப்படுவார். ஏனென்றால் மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு இருக்கும். ஆனால் கற்றோருக்கு தான் செல்கின்ற இடம் எங்கும் சிறப்புதான். கல்வி கற்றவர்களிடம் நேர்மை, நீதி, பண்பு, ஒழுக்கம் ஆகிய அனைத்தும் ஒருங்கிணைந்து காணப்படும். கற்க கசடர கற்றவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்கிறது திருக்குறள். அதாவது நாம் கற்கின்ற கல்விக்கு ஏற்ப அதை பின்பற்றியும் நடக்க வேண்டும். படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதை மேல் என்கிறார் பிளாட்டோ. நம் நாட்டில் பிறந்த டாக்டர் APJ அப்துல் கலாம், அண்ணல் அம்பேத்கர், கல்பனா சாவ்லா போன்ற பலரும் கல்வியால் தான் உயர்ந்துள்ளார்கள். கல்லாக இருந்த நம்மளை சிலையாக மாற்றினதும் கல்வி, அல்ல குறைந்த அற்புத அக்ஷய பாத்திரமும் கல்வி. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்கிறார் காந்தியடிகள். கற்றோருக்கு கல்வி கடனை கலன் அல்லா மற்றோர் அணிகலன் வேண்டாமா, குற்ற முழுவனை பூணுக்கு பூன் வேண்டாம் யாரே, அழகுக்கு அழகு செய்வார். அதாவது மனிதர்களுக்கு ஒளிரும் மணிகளால் செய்யப்பட்ட அணிகலன் தான் அழகு கூட்டும் என்று நினைத்தோம். ஆனால் அது அல்ல அழகு, நாம் கற்கின்ற கல்விதான் அழகு என்கிறார் குமரகுருபரர். படிப்பால் மட்டுமே நமது பாரதத்தை பாராள செய்யலாம் என்ற டாக்டர் APJ அப்துல் கலாமின் வார்த்தைகளை பின்பற்றி நாமும் கல்வியின் முக்கியத்துவத்தை அறிந்து அதன்படி வாழ வேண்டும் என்று கோரிக்கையாக எடுத்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.